ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னுடைய கார்டனை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா பன்னீர் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். வீட்டில் எவ்வளோ பொண்ணு மேலே இருக்குது. சரி, இது 2 போதும் அழகாக நம்ம கார்டனுக்குன்னு வச்சாச்சு. சரி, இனிமேல் நம்ம சமையலை பார்ப்போமா? இன்றைக்கி வந்து சூப்பராக காலையில் என்ன செய்யலான்னு பார்க்கும்போது ரவை உப்புமா எல்லாருக்கும் பிடிக்காது. அதையே சூப்பராக வேறு விதமாக செய்யலான்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு 1 கப்பு ரவை, 1 கப்பு தயிர், 2த்தையும் எடுத்துக்கணும். ரவையை வறுத்து வச்சுக்கணும். இப்போ ரவையை நம்ம வறுத்துட்டு இந்த தயிரை நல்லா இந்த 1 கப்பு தயிரை இதில் போட்டு நல்லா அடிச்சுக்கங்க. நல்லா சூப்பராக லிக்விட்டாக நல்லா தண்ணியாக வரணும். நல்லா அடிச்சுட்டு இதுக்கு 1 கப்பு ரவை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. நம்ம இந்த 1 கப்பு 2.5 தண்ணி ஊற்றணும். தண்ணி இதில் தயிரில் ஊற்றி வச்சுருங்க. 2.5 நல்லா அடிச்சுட்டு அதுக்குள்ள நம்ம ரவையை வறுத்துட்டு வந்துடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கிச்சடி. எல்லாருமே செஞ்சுட்டு பாருங்கள். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா இதை விடவே மாட்டீங்க. அப்புறம் அதுக்கு தேவையான பொருட்களையும் உங்களுக்கு காட்டிடுறேன். வெங்காயம், ஒரு சின்ன பொடி வெங்காயமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி சிறிதளவு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப கீரி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி லாஸ்ட்டில் போட்டுக்கு தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, முந்திரி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், முந்திரி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அவ்வளோதான். இதுக்கு எல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துருவோம். ரொம்ப சுவையாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிட்டா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சிம்பா நியூ ஜெட் சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். அதேமாதிரி இதேமாரி நீங்களும் வீட்டில் கிச்சனில் அப்படியே ஒரிஜினல் கார்டன் வைங்க. நமக்கு உள்ளே வரும்போதே ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆகி அப்படியே பார்க்கும்போதே ஒரு அழகாக இருக்கும். வாசனை, அந்த பன்னீர் ரோஸ் வாசனை அப்படியே கிச்சன் ஃபுல்லாக தூக்குது. ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. எந்த கடாய் எடுக்கணுமோ அதிலே வறுத்துடும். ரவை பார்க்க தான் கம்மியாக இருக்கும், ஆனால் செய்யும்போது நிறையா வந்துடும். இது மினிமம் 3 பேர் சாப்பிட்றோம், அந்த அளவு வரும். சிம்பிளே வச்சு வறுப்போம். உங்களுக்கு நெய் வேணால் நெய் 1 ஸ்பூன் போட்டு வறுத்துருங்க. எனக்கு நெய்லாம் நான் ஊற்றலை, நான் சும்மா தான் வறுக்கிறேன். உங்களுக்கு நெய் வேணால் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நல்லா மனம் வந்து கலர் மாறணும். அது வரைக்கும் நல்லா அப்படியே கைவிடாமல் கிண்டுங்க. அதுக்கு தயிரையும் நல்லா அடித்து வச்சுருவோம். ரவை நல்லா பொன்னிறமாக வறுபட்டாச்சு. இனிமேல் ஆஃப் பண்ணிவிடுவோம். அடுத்து தயிரை நம்ம பார்ப்போம். தயிர் நல்லா அடித்தாச்சு. இனிமேல் நம்ம அளந்த கப்பு தயிர், அந்த கப்புலேயே 2.5 கரெக்டாக தண்ணி. ஏன்னா நமக்கு ரவை வேகணும் இல்லை, அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சுவையாக இருக்கும். இது வந்து வித்தியாசமாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரவை கிச்சடினாலும் ஓடுவாங்க அலர் அடிச்சுட்டு. எப்போ எனக்கு வேண்டாம் இது அப்படிலாம் இல்லை, நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இனிமேல் நம்ம அப்படியே உப்பா தாளிச்சிடுவோம். வச்சாச்சு கரைச்சி. உப்பு டேஸ்ட்டும் சூப்பராக, புளிப்பு எல்லாம் இருந்தாலும் டேஸ்ட் இருக்கும். ரொம்ப புளிப்பான தயிர் ஊற்றாதீங்க. நமக்கு அன்னன்னைக்கு உரம் ஊற்றி வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த தயிர் தான். ரவையை வறுத்த ரவையை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுருவோம். மணமாக இருக்கு ரவை. எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிங்க, இல்லை நெய் வேணாலும் உங்களுக்கு உங்கள் இஷ்டம் எதுனாலும் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தாராளமாக, ஏன்னா ரவை கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடுகு போட்டுருவோம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே ஒன்றா போட்டோம். போய் கலர் மாறிடும். எல்லாம் நல்லா தட்டி காஞ்சிடுச்சு. கடலைப்பருப்பு நல்லா ப்ரௌன் கலரில் வருது, ப்ரௌனிஷாக. வெங்காயத்தை போட்டுருவோம், பூண்டையும் போட்டுருவோம். இது காய்கறியும் நீங்கள் போடலாம். உங்களுக்கு காய்கறி வேணாலும் எல்லா காய்கறி வேணாலும் போடலாம். சூப்பராக இருக்கும். இருக்குது பச்சை பட்டாணி, அப்புறம் பீன்ஸு, கேரட்டு எதுனாலும் நீங்கள் போடலாம். இந்த கிச்சடிக்கு செய்கிற மாதிரி. நான் இது சிம்பிளாக தான் செய்வேன். இது எதுவும் போடலை. நல்லா வதங்கட்டும். தேவையான உப்பும் போட்டுருவோம் நம்ம கிச்சடிக்கு. சுவைக்கு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், 1 பிஞ்சு. கலர் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம இந்த தயிர் கலந்ததுக்காக அதை ஊற்றிடுவோம். கொதிக்கட்டும். இப்போ நம்ம ரவையை போட்டுருவோம். கொஞ்சம் அப்படியே மெதுவாக கிண்டி விடுங்க, கட்டி பிடிச்சிடக்கூடாது. கிண்டிட்டு நல்லா மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கிண்டுவோம். நம்ம கொதிக்கும் போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுப்போம். நமக்கு மஞ்சத்தூள் உடம்புக்கு நல்லது பார்த்தீங்களா. போட்டுட்டு மூடி வச்சுருவோம். ரவை வேகணும், கொஞ்சம் சிம்மில் வச்சுருவோம். இது நல்லா கொஞ்சம் அப்படியே நமக்கு வரும்போது கொஞ்சம் உங்களுக்கு நெய்யோ எண்ணெயோ ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன், நெய் ஊற்றலை. ஏன்னா காலையிலே ரொம்ப ஹெவியாகிடும் நெய் சேர்த்தா. எனக்கு குழந்தைங்களோ வாலிப பிள்ளைங்களோ நீங்கள் நெய் ஊற்றிக்கிங்க. அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சுருவோம்.
இப்போ அழகாக நமக்கு எண்ணெய் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்துச்சு, நல்லா வெந்துச்சு பாருங்கள். பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க ரவை. இதுக்கப்புறம் லாஸ்ட் நம்ம கொத்தமல்லி போட்டு இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இனிமேல் நம்ம வச்சு டேஸ்ட் பார்த்துருவோமா? கொத்தமல்லி போட்டாச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம தயிர் ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சட்னி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம டேஸ்ட்டும் பார்ப்போமா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க. சுவையும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நம்ம டேஸ்ட் பார்த்துருவோமா? இதுக்கு வந்து சட்னி வந்து நம்ம சுண்டக்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். அன்றைக்கி சுண்டக்காய் தொகையில் அரைச்சோம். அதே தொகையில் நம்ம இது இன்றைக்கி வந்து சட்னியாக அரைச்சிட்டேன், தாளிச்சிட்டேன். ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூட வச்சு சாப்பிட்டு காட்டுறோம் பாருங்கள். என்ன அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள். சுடுது. ஆனால் செம்ம டேஸ்ட்டுங்க. உண்மையாகவே ஹெல்த்தி. காலையில் இப்படி எல்லாருமே சாப்பிடுங்க. இது வந்து நம்ம ரவையில் செஞ்ச மாதிரியே இல்லை. இந்த கிச்சடி தயிர் சேர்த்தோன்னே ரொம்ப சூப்பராக இருக்குது. மிஸ் பண்ணவே பண்ணாங்க. பிடிச்சிருந்தா சிம்பா நியூ ஜெட் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.